வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்டா. கேலிஸ்தனிக்ஸ்ன்றதுல நீ நாள் 7 டயட்ல இருக்கிறவங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க, டெம்ட் ஆயிடுவீங்க. இன்னைக்கு செஞ்ச ரெசிபி அப்படி அது என்னன்னு போக போக பார்ப்போம். இப்போ கதைக்கு வருவோம். எந்திரிச்ச உடனே மூஞ்ச கழிட்டு ஸ்ட்ரைட்டா கிரவுண்டுக்கு வந்துட்டேன். எந்திரிச்சதே ஒரு 9 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரிக்கெட்டுக்காகவே எப்படா சண்டே வரும்னு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. காலைல இருந்து மதியம் வரைக்கும் ஃபுல்லா கிரவுண்ட்ல தான். ஒரு 3-4 மேட்ச் ஆடுவோம். எவ்வளோ கடைசி மேட்சே சரி பேட்டிங் வீடியோ எடுப்போம்னு எடுக்கிறேன். டக் அவுட் தூக்கி அடிச்சா ஸ்ட்ரைட்டா கையில வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மேட்ச்ல ஏதோ தட்டிக்கிட்டே அப்போ எடுத்துக்கலாம் போல. 12:30 மணிக்கு தான் மேட்ச் முடிஞ்சு. காலைல பல்ல கூட வளர்க்காம போயிட்டேன். தண்ணி குடிக்கிற வசதியும் இல்லாத தண்ணியும் குடிக்கல. வீட்டுக்கு வந்த உடனே பிரஷிங்க போட்டுட்டு ரைட்டா மதிய மீலுக்கு 1 மணிக்கு உட்காந்துட்டேன். அருமையான கறி குழம்பு சோறு தட்டு நிறைய சோறு கொட்டி நல்லா சாப்பிட்டேன். பசங்க கிட்ட இருந்து கால் வந்த உடனே ஃபுல்லா கேமிங் தான். அது ஆரம்பிச்சு டைம் போனதே தெரியல. ஈவினிங் ஆயிடுச்சு. வீட்டுல சப்பாத்திக்கு மாவு பிசையணும்னு மாவை வச்சுட்டு போனாங்க. சரி ஏதோ நம்மளால முடிஞ்சது பிசைஞ்சு வச்சிட்டேன். இன்னைக்கு ரெஸ்ட் டே ஆச்சே, ஸ்ட்ரெச் பண்ணலாம்னு நினைச்சேன். செட் ஆகல. ஒரு மாதிரி கசகசன்னு இருந்ததெல்லாம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தரமான பிரெட் அல்வா செய்யலாம்னு யோசிச்சேன். வேற ஏதாவது பெருசா செய்யலாம்னு தான் யோசிச்சேன். ஆனா பிரெட் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுனால அதிலே செய்யலாம்னு பிளான். எடுத்ததும் பிரெட் அப்படியே எண்ணெயில பொரிச்சு ப்ரௌன் கலர்ல எடுத்துக்கினேன். அப்படியே அந்த பொரிச்ச பிரெட்டை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் பாலை ஊற்றி சிம்மில் அப்படியே வச்சு பிரெட் எல்லாம் அப்படியே உடச்சு விட்டா இந்த கலருக்கு வரும். அந்த டைம்ல சர்க்கரையை அள்ளி கொட்டி அப்படி இப்படியும் பரட்டி போட்டா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைம்ல நெய்யை போட்டு நல்லா கிண்டியா இருக்குன்னா வேலை முடிஞ்சிச்சு. அந்த வேலையை முடிச்சதும் அப்புறம் சப்பாத்தி போட அனுப்பிச்சு விட்டாங்க. அதை வேலையை முடிச்சு விட்டேன். அப்படியே போட்ட சப்பாத்தியை கறி குழம்பு வச்சு சாப்பிட்டேன். அப்புறமா செஞ்ச பிரெட் அல்வாவை இறக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 ரவுண்டு உள்ள இறக்கியாச்சு. டேஸ்ட் பங்கம். மீதிலாம் நாளைக்கு பார்ப்போம். பை பை.